இல்லை, நான் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, தம்பி ஒன்று அந்த கியர் ராடு முன்னால் இருந்தால் ஃபஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா தேர்டில் இருக்கும், அதர்வைஸ் ஃபிஃப்த்தில் இருக்கும்னு சொன்னேன். சரி. பின்னால் பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருந்தால் செகண்டில் இருக்கும், ஃபோர்த்தில் இருக்கும்னு நான் சொன்னேன் சார். சரி. ஆனால் இருந்தாலும் அவர் அது சரி. இப்போது பகலில் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுவீங்களா? நைட்டும் பண்ணுவேன். அப்போ நைட்டில் ராட் எங்கே தேடுவீங்க சார்? இதுதான் சார் அவனும் என்கிட்ட கேட்டேன். லைட்டு போட்டு ராட் எங்கே பார்ப்பாங்களா? இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல அவன்ட்டு? அவருக்கு வந்து என்ன கியரில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது மறதி. இப்போ மேபி நீங்களே கற்றுக்கும் போதும் சரி, நான் கற்றுக்கும் போதும் சரி, இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லுவார் அடுத்த கியர் மாற்றுங்க அப்படிம்பாரு. ஆமாம். தேர்டா ஃபோர்த்தான் சொல்லுவார். அடுத்த கியர் அப்படின்னா எந்த கியரில் இருந்தது எந்த கியர் மாற்ற சொல்கிறாங்கன்னு சொல்லி கவனம் எங்கே வந்துச்சுன்னா பான லாரி ஒன்று வரும். என்னடா இது பெரிய கொடுமையாக இருக்கே அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயும் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கு. என்ன சொல்கிறேன், இப்போது ஒரு சின்ன விஷயந்தான் சார். சந்தேகம் அப்படின்னா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்க தான் சந்தேகம். ஆமாம். கரெக்டாக? ஆமாம். அப்போது 2வது கியரில் இருக்கா 3வது கியரில் இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம். 2வது கியரில் இருக்குன்னே எடுத்துக்கோங்க. இந்த கியர் ராட் வந்து 2வது கியரில் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. பட் கியர் வந்து 3ல் இருக்குது. இந்த 2வது கியரில் இருந்த கியர் ராடை எடுத்து ஷிஃப்ட் பண்ணி 3வது கியர் போடுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆமாம். பட் 3rd கியரில் இருக்கிறதுனால இந்த கியர் ராடை செகண்ட்லேருந்து என்ன பண்ணுவார், முன்னாடி தள்ளுவாங்க. முன்னாடி போட சொல்லுங்க, முன்னாடி போகாது, அவருக்கே புரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. இப்போ செகண்டில் இருக்கு, கியரே செகண்டில் இருக்கு. இவர் தேர்டுன்னு நினச்சிட்டு 3rd கியர் நினச்சிட்டு 4த்துக்கு போக ட்ரை பண்ணுறாரு. சரி. கரெக்டா? ஆமாம். அப்போ 2nd கியரில் இருக்க கியரை பின்னாடி தான் வராது. ஓகே. அவ்வளோதானே. ஓ வரலையோ அப்போது